ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. புதிய தேசிய கல்விக் கொள்கையால் நாட்டின் கல்வித்துறை பல ஆண்டுகளுக்கு பிறகு புது பாய்ச்சலுடன் பயணிக்கிறது. வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்த இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்க உள்ளதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. நகரமயமாக்கலை திட்டமிட கூடுதல் அக்கறை காட்டப்படும் என்றும் திட்டவட்டம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களில் பகல் நேர வெப்பநிலை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என கணிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேலும் 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தென் மாநில எம்பிக்கள் கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்கள் மீதான மத்திய அரசின் தாக்குதல். நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருபவர்களுக்கு தண்டனை வழங்கும் வகையில் இருக்கக்கூடாது என மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு அறிவிக்காத நிலையில் தமிழக அரசு அவசரப்படுவது ஏன்? அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பதற்கான நடவடிக்கையை விரைவில் மேற்கொள்ள பாமக வலியுறுத்தல். 39 தொகுதிகள் மாறாமல் இருக்க கூட்டு நடவடிக்கை குழு தேவையான ஒன்று என திருமாவளவன் ஆதரவு. தொகுதி மறுசீரமைப்பு என்பது தேவையற்றது என அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேக கருத்து. 543 தொகுதிகளே நீடிக்க வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை துவங்கியது பாஜக. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலில் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் தமிழிசை. தமிழ் வாழ்க என்று சொல்லி தலைவர் பாரதம் வாழ்க, தமிழ் வாழ்க, பாரதம் வளர்க என்று சொல்லி கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து. லண்டனில் மார்ச் 8ஆம் தேதி சிம்போனி அரங்கேற்ற உள்ளதை அடுத்து வாழ்த்து தெரிவித்ததாக அண்ணாமலை பதிவு. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது என அண்ணாமலை திட்டவட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்திய பிறகும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி. தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் 543க்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் ப்ரோரேட்டா. தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலைங்க. அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி குறித்து காலமும் நேரமும் வரும்போது பேசுவோம் என அண்ணாமலை கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த தலைவர்கள் இருப்பார்கள் என்பது குறித்து தேர்தல் நெருங்கும் போது முடிவெடுக்கப்படும் என பேட்டி. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வைத்திருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்போது இதை பற்றி நம்ம பேசுவோங்க. தூத்துக்குடி குலசேகரன் பட்டினத்தில் 2233 ஏக்கரில் அமையும் ராக்கெட் ஏவுதளம். பூமி பூஜையுடன் கட்டுமான பணிகள் தொடக்கம். அந்தியூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ EMR ராஜா தூண்டுதலின் பேரில் அதிமுக கூட்டத்தில் கலவரத்தை தூண்ட முயற்சி. மோதலில் ஈடுபட்ட நபருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று செங்கோட்டையன் விளக்கம்.
அங்கிருந்து அனுப்பி வந்தாலே கை தூக்குனா என்னப்பா சொல்ல பார்த்தோன்னா டிவிக்காரங்க ஓடிட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய ஒன்றிய பொறுப்பு இருக்கிற மாதிரி, பெரிய மாநில பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு கூப்பிடாத மாதிரி கட்சி உறுப்பினர் எங்க அட்டைக்கான கொடுங்க. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் மார்ச் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தியாகராய நகரில் உள்ள சிவாஜி வீட்டில் பேரன் துஷ்யந்துக்கு எந்த உரிமையும் இல்லை என உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஜப்தி செய்ய உத்தரவிடப்பட்ட அன்னை இல்லம் நடிகர் பிரபுவுக்கு சொந்தமானது என தகவல். கோவில்களில் இசை கச்சேரிகள் நடத்தப்படும் போது பக்தி பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும். சினிமா பாடல்களை பாட அனுமதி இல்லை என உயர்நீதிமன்றம் திட்டவட்ட உத்தரவு. அவதூறாக பேசியதாக நடிகர் சிங்கமுத்துவிடம் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கு. சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி நடிகர் வடிவேலு சாட்சியம். மாநிலங்களுக்குள் உள்ள நதிகளை மாநில அரசுகள் இணைத்தால் தேசிய அளவில் நதிகளின் இணைப்பு சுலபமாகும். கங்கை காவிரி இணைப்பு திட்டம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தகவல். வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படும். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனும் ஆல்ரவுண்டருமான ஸ்டீவ் ஸ்மித் ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணியிடம் தோல்வி அடைந்த நிலையில் திடீர் அறிவிப்பு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.